இப்ப ஹீரோ சொன்ன விஷயத்தெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா தான் தான் பொண்ணு மேலதான் தப்பு இருக்குதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோனோட அம்மாவுமே இப்ப அவகிட்டயுமே வந்துட்டு உன்னை நான் சரியா வளர்த்திருக்கேன்னு நினைச்சேன், ஆனா நீ சரியா வளரல, அவன் தான் சரியா வளர்ந்திருக்கான், எல்லா தப்புமே அவன் மேல இருக்குதுன்னு நினைச்சேன், ஆனா எல்லா தப்பும் உன் மேலதான் இருக்குன்றது இப்பதான் எனக்கு புரிய வந்திருக்கு. உன்னோட அப்பா இதே மாதிரிதான் நிறைய காசு செலவு பண்ணுவாரு, எந்த காசுமே சேமிச்சு வைக்க மாட்டாரு, ஆனா அவர் எப்படி இருந்தாரோ அப்படியேதான் நீ இருக்க. உன்னை நான் செல்லமா வளர்த்துட்டேன், அதுதான் என்னோட தப்பு. தயவு செஞ்சு சொல்றேன், அவனை மட்டும் விட்டுறாத. அவனை விட்டு அப்படின்னா அவனோட லைஃபே வீணா போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பண்ண தப்புக்கு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்றதுக்காக ஹீரோயினுமே அங்க இருந்து போறா அவங்க வீட்டுக்கு. அந்த இடத்துல 4 பேர் அவனை பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே அவளுக்குமே பயந்துட்டு அங்க இருந்து ஓட, இப்ப ஹீரோ கிட்டயுமே அவங்க 4 பேர் என்ன பின்தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஏன்டி இப்படி பொய் சொல்லி பொய்யா புழுவிக்கிட்டு இருக்க, யாருமே உன் பின்னாடி இல்ல, என்னோட லைஃப்ல நீ என்னதான் பண்ண நினைச்சுக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு சொல்றேன் என்னோட லைஃப் விட்டு போயிடு, இப்ப என்ன பிராங்க் பண்ணிக்கிட்டு இருக்கியா, எங்க வச்சிருக்க கேமரா அப்படின்னு சொல்லி அவளை ரொம்பவே நோகடிச்சிடறான். இப்ப மறுநாள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கால்மே வருது. இவனுமே போலீஸ் ஸ்டேஷன் போறான். அந்த இடத்துல பட்டு புடவையும் அவன் கேட்ட நகையுமே இருக்குது, அவன் கேட்ட ஷீட்டுமே இருக்குது. இவ போலீஸுமே உனக்கு தேவை இதுதானே, அவ எல்லாத்தையுமே கொடுத்துட்டா, இங்க இருந்து நீ சந்தோஷமா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி சார் சொல்லி அவனுமே யோசிக்க, நீ எப்பவுமே சொல்லுவ இல்லையா, பொண்ணுங்களால தான் பசங்களோட லைஃப் கெடுது அப்படின்னு சொல்லிட்டு, அதே பசங்களால பொண்ணுங்களோட லைஃப்மே கெடுது அப்படின்ற மாதிரி சொல்லி அவருமே ஒரு இன்சிடென்ட்டுமே சொல்றாரு. நீ சொன்ன சேலஞ்சை எந்த பொண்ணுமே பண்ணியிருந்திருக்க மாட்டா, ஆனா அவ உண்மையா உன்னை லவ் பண்ணதுனால மட்டும் தான் உன்னோட சேலஞ்சை அக்செப்ட் பண்ணி அவ பண்ணிருக்கா. அந்த விஷயத்தை கேட்ட ஹீரோக்குமே ரொம்பவே கஷ்டமாகுது. நமக்காக அவ எவ்வளவு வேலைகள் செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி அவ கூட இந்த மெமரிஸ் எல்லாமே திங்க் பண்ணி பாக்குறா. இப்ப அவளுக்கு காலும் பண்ணி பாக்குறா, ஆனா அவ போன் அட்டன் பண்ற மாதிரி தெரியல. அதே சமயம் ஹீரோக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே துபாயில கிடைச்சிருக்கும். இப்ப இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவகிட்ட சொல்லிட்டு போலாம்னு சொல்லிட்டு அவகிட்ட மீட் பண்றதுக்காகவும் போறான். இப்ப அவளுமே நீ சொல்லத்தான் சரி, நீ சந்தோஷமா இரு, நான் உன்னோட லைஃபுக்கு தேவையில்லாத ஒரு பர்சன் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை விட்டா என்னோட லைஃபுக்கு வேற யாருமே சரிவிட்டு வர மாட்டாங்க, நீதான் எனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்றான். இப்ப 5 வருஷம் கழிச்சு ஹீரோ திரும்பவுமே போலீஸ் ஸ்டேஷன் போறான். அந்த இடத்துல பார்த்தா அதே போலீஸ்காரு, என்னடா நீ திரும்ப இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட வைஃபை பத்தி தான் சார் அப்படின்னும் போது, நீங்க 2 பேரும் தான் ஒண்ணு சேரலையாடான்னு சொல்லும்போது, நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டோம் சார், இப்ப சேர்ந்தது பிரச்சனை இல்ல, எங்களுக்குள்ள நடக்கிறது தான் பெரும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த மூவியுமே முடிக்கிறாங்க. இதனோட பார்ட் 2 வருமான்னு தெரியல, வந்தா கண்டிப்பா உங்களால நான் கொண்டுட்டு வரேன்.